بسم الله الرحمن الرحيم வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் குழுமியிருக்கின்ற உங்களுடைய சிந்தனையில் நானும் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியத்தை சத்தியமாக புரிந்து அதன் அடிப்படையில் வாழ்ந்து முஸ்லீமாகவே மரணித்து மறுமையில் நல்லவர்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் எழுப்பி சொர்க்கத்தில் உயர்வான ஒரு அந்தஸ்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, சஹாபாக்களை பின்பற்றுவது மதுஹபாகுமா என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில விவரங்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இன்றைய தினம் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, 1984 ஆண்டு தமிழகத்தில் இந்த ஏகத்துவம் எழுச்சி ஆரம்பமான வருடம் என்பதை ஆரம்பகால தௌஹீத் சகோதரர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அன்றிலிருந்து சற்று முன்பு வரை இந்த ஏகத்துவ எழுச்சியின் காரணமாக, இந்த ஏகத்துவ கொள்கை முழக்கத்தின் காரணமாக எத்தனையோ சகோதர சகோதரிகள் எல்லாம் தூய்மையான மார்க்கத்தை விளங்கி திருக்குரானின் படியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளின் அடிப்படையிலும் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய நன்மக்களாக மாறி வருகிற ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த காலங்களிலெல்லாம் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் அவர் உருவாக்குகின்ற அந்த சமூக மக்களுடைய வாழ்வாதாரங்களை பற்றியும் நாம் எல்லாம் அறியும் பொழுது, கேட்கும் பொழுது ஒரு இனம் தெரியாத ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. இன்றைக்கு என்ன நிலை உருவாகிவிட்டது என்றால், நபித்தோழர்களுடைய பெயர்களை கேட்டால் மார்க்கத்தில் கட்டாயமல்ல, ரலியல்லாஹு அன்ஹு என்று பிரார்த்திக்கக்கூடிய ஆள் இல்லையோ என நினைக்கக்கூடிய அளவுக்கு சஹாபாக்களை குறித்து அவர்களுடைய மதிப்பும் மரியாதையும் இன்றைக்கு சமூகத்தில் குறைத்து மதிப்பிடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சமூகத்தில் எடுத்துச் சொல்லப்படுகிற ஒரு நிலை உருவாகி வருகிறது. மிக மிக பூதாகரமாக எந்த அளவுக்கு குரலை உயர்த்தி சொல்ல முடியுமோ, எந்த அளவுக்கு அதற்காக வேண்டி மீடியாக்களை பயன்படுத்த முடியுமோ, எந்த அளவு அதற்காக வேண்டி பெருங்கூட்டங்களை திரட்டி சக்தி வாய்ந்த குரல்களை அதிகமாக அழுத்தமாக எழுதியும் பேசவும் முடியுமோ அந்த அளவுக்கு செய்து வருகிறார்கள். இன்றைக்கு சமூகத்தில் நபித்தோழர்கள் என்றால் ஒரு மதிப்பும் மரியாதையும் நீங்கி சாதாரண உங்களையும் என்னையும் போல இன்றைக்கு மனிதர்கள் பார்த்து வருகிற ஒரு நிலை. இந்த நிலை தொடராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இன்றைக்கு சமூகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும்தான் மனித சமூகத்திற்கு போதுமானது என்று சொன்னவர்கள் மூன்றாவது ஒரு அடிப்படையை இன்றைக்கு கையில எடுத்திருக்கிறார்கள். அதுதான் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை. ஆகவே அவர்கள் எல்லாம் வழிதவறி போய்விட்டார்கள்.
குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டுமே பின்பற்றுகிற நாம் தான் நேரான வழியில இருக்கின்றோம். நம்மை தவிர அதற்காக வேண்டி கூட்டம் போடுகிறவர்கள், அதற்காக வேண்டி எழுதுகிறவர்கள், அந்த குரலை ஓங்கி உயர்த்தி சொல்லக்கூடிய ஜமாத்தினர்கள் அனைவரும் வழிகட்டிலே போய்விட்டார்கள் என்றெல்லாம் இல்லாத ஒன்றை இருப்பதாக மனித சமூகத்திலே இன்றைக்கு காண்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் சஹாபாக்களை பின்பற்றுவது மதுகபாகுமா என்கிற ஒரு தலைப்பை ஏகத்துவவாதிகளை அழைத்து வைத்துக் கொண்டு பேச வேண்டிய ஒரு துர்பாக்கியமான ஒரு சங்கடத்திற்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம் சகோதரர்களே. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த உத்தம சஹாபாக்களுடைய பற்றி ஒரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வகுப்பு. அவர்களை குறித்துள்ள மதிப்பும் மரியாதையும், அவர்களுக்கு இருக்கின்ற அந்தஸ்தும், அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளும், அவர்களுக்கு இருக்கின்ற மார்க்க ஞானங்களும் எந்த அளவுக்கு இருக்கின்றது, நாம் எந்த அளவுக்கு அவர்களை மதித்து மரியாதையோடு நடக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு ஆய்வு செய்கிற ஒரு வகுப்பு தான் இந்த வகுப்பு. சமீப காலம் எல்லாம் நபித்தோழர்களை குறித்து எந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி இனி பேச வேண்டுமோ அந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி அவர்கள் பேசி வருகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். சமீபத்தில் 72 கூட்டத்தினர்கள் என்று தொடர்ந்து ரமலானுடைய மாசத்திலே டிஎன்டிஜே ஜமாத்தின் மாநில தலைவர் பிஜே அவர்கள் பேசும் பொழுது இஸ்லாமிய வரலாறுகளை ஏதோ ஒரு வித்தியாசமான அடிப்படையிலே அலசுவதாக பேச ஆரம்பித்து அதில் எந்த அளவுக்கு நன்மதிப்பு நாமெல்லாம் வைத்திருக்கக்கூடிய உத்தம சஹாபாக்களை எந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி அவர் விமர்சித்திருக்கிறார், இந்த நிலை நீடித்தால் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய நிலை எந்த அளவுக்கு மாறிவிடும் என்பதை குறித்து நமக்கெல்லாம் ஒரு அச்சம் ஏற்பட துவங்கிவிட்டது. அன்பிற்குரிய சகோதரர்களே, பொதுவாகவே சஹாபாக்கள் என்றால் யார் என்பதை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் தான் சஹாபாக்கள் என்று பெயர்களை குறிப்பிட்டு அல்லாஹ் ஏதாவது பட்டியலை நமக்கு தந்திருக்கிறான திருக்குர்ஆன் மூலமாக? இல்லை. சஹாபாக்கள் என்றால் யார் என்று எப்படி கண்டுகொள்வது? நபிமார்கள் என்றால் 25 நபிமார்களை அல்லாஹ் பெயர் குறிப்பிட்டு கூறி லட்சத்திற்கு மேற்பட்ட நபிமார்கள் வந்தார்கள் என்று தூதரின் மூலமாக சொல்ல வைத்து, தூதர்கள் என்றால் அவர்களுக்கு இறை செய்தி வரும் என்ற ஒரு பட்டியல் திருக்குர்ஆனிலே உண்டு. சஹாபாக்கள் என்றால் யார்? ஹதீஸ்களை இமாம்கள் அலி இப்னு அதி என்று சொல்லப்படுகிற தலை சிறந்த ஒரு இமாம், இமாம் புகாரி, இமாம் அஹமது இப்னு ஹம்பல், இந்த இமாம்கள் எல்லாம் சஹாபாக்கள் என்றால் யார் என்கிற ஒரு வரை விளக்கணத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சஹாபாக்கள் என்றால் யார்? யாரெல்லாம் கலிமா கூறி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய கண் கொண்டு பார்க்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் சஹாபாக்கள். இந்த ஒரு பேசிக்கை, இந்த ஒரு அடிப்படையை நீங்கள் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த ஒரு முடிவுக்கு சென்றார்கள் என்றால், முஸ்லிமிலே 4ஆம் பாகம் 1962வது நபிமொழியிலே ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். அவர் சொல்கிறார், போருக்கு நாங்கள் எல்லாம் சென்றால் போர் ஆரம்பிப்பதற்கு முன்னால் இந்த இருதரப்பு அணியினரும் கேட்டுக்கொள்வார்களாம், உங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் கண்ட தோழர்கள் உண்டுமா? உண்டு என்றால் போரை நிறுத்தி எந்த அணியில் நபித்தோழர்கள் இருந்தார்களோ அவர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற வகையிலே சரணாகதியாகி அவர்கள் திரும்பி விடுவார்கள். அபு சயீத் குத்ரி அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஒரு நபிமொழியை, இந்த சஹாபாக்குடைய இந்த ஒரு நடைமுறையை மேற்கோள் காண்பித்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் கண்களால் கண்டார்களோ அவர்கள் எல்லாம் சஹாபாக்கள் என்கிற பட்டியலிலே ஹதீஸ்களை இமாம்கள் வரையறுத்து ஹதீஸ்களை நமக்கு அறிவிக்கிறார்கள். இரண்டாவது,
ஹதீசுகளுடைய தரத்தை குறித்து விரிவாக பேச எனக்கு இங்கே நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்கிறேன். ஹதீசுகளை பொறுத்து உங்களுக்கெல்லாம் நீங்கள் பல முறை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இமாம் புகாரி அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார் என்றால் அவருக்கு முன்பு ஒரு 4-5 அறிவிப்பாளர் இடம்பெறுவார். உதாரணத்திற்கு புகாரி இமாமுக்கு முன்னதாக இருக்கிற ஒரு நபர், அவருக்கு முன்னதாக ஒரு நபர், அவருக்கு முன்னதாக ஒரு நபர், அவருக்கு முன்னதாக ஒரு தபஅ தாபியின், அவருக்கு முன்னதாக ஒரு தாபியின், அவருக்கு முன்னதாக ஒரு நபித்தோழர். நபித்தோழரிடமிருந்து இந்த செய்தி அப்படியே இமாம்களுக்கு வரும். ஹதீஸ் கலையை பொறுத்தவரையிலே இமாம் அஸ்கலானி அவர்களாகட்டும் யாராக இருந்தாலும் ஹதீஸுடைய உசூல், ஹதீஸ் கலையை பொறுத்தவரையிலே எல்லாருடைய நடவடிக்கையும் கண்காணிப்பார்கள். இவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயம் என்ன, அவருக்கு எப்படி சொன்னார், அவர் இவரை பார்த்திருப்பாரா என்று தபஅ தாபியின்களையும் பரிசீலனை செய்வார்கள், தாபியின்களையும் பரிசீலனை செய்வார்கள். சஹாபாக்கள் என்று வந்தால் விட்டு விடுவார்கள். காரணம் என்ன? அவர்களை குறித்து ஆய்வு செய்ய இஸ்லாமிய மார்க்கத்தில் யாருக்கும் உரிமையே கிடையாது. இது ஹதீஸுடைய உசூல், ஹதீஸுடைய தரம் என்று சொல்வார்கள். ஹதீஸை ஆய்வு செய்கிற கலை. எல்லோரையும் விமர்சனம் செய்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் பார்த்தவர்கள் நபித்தோழர்கள், நபித்தோழர்களிடத்திலே பாடம் பெற்றவர்கள், அவர்கள் ரசூலுல்லாஹ் பார்த்திருக்க மாட்டார்கள், அவர்கள் தாபியின்கள், தாபியின்களிடத்திலே பாடம் பெற்றவர்கள் தாபியின்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, எனது நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டு, எனக்கு பிறகு அடுத்த நூற்றாண்டு தலை சிறந்த நூற்றாண்டு, அதற்கு அடுத்த பிறகு உள்ள நூற்றாண்டு தலை சிறந்த நூற்றாண்டு. 3 நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டு என்றார்கள். சஹாபாக்கள் முதல் நூற்றாண்டு, தாபியின்கள் அதற்கு அடுத்த நூற்றாண்டு, தபஅ தாபியின்கள் அதற்கு அடுத்த நூற்றாண்டு. தாபியின்களையும் தபஅ தாபியின்களையும் ஹதீஸ்களை இமாம்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஆய்வு செய்வார்கள். அந்த ஆய்வு தாபியின் எனக்கு அபூ ஹுரைரா அறிவித்தார் என்றோ, அபூ சயீத் அல் குத்ரி அறிவித்தார் என்றோ, எனக்கு அபூ மூஸா அல் அஸ்அரி அறிவித்தார் என்றோ, சஹாபாக்கள் தான் எனக்கு அறிவித்தார் என்று வந்தால் எல்லா ஹதீஸ்களை இமாம்களும் அவருக்கு கீழ் இருக்கிறவர்களை எல்லாம் சரிபார்த்து சரி என்றால் அந்த ஹதீஸை பாடத்திலே பதிவு செய்து சஹீஹ் என்று குறிப்பிடுவார்கள். ஆக எந்த இமாம்களானாலும் ஹதீஸ்களை ஆய்வு செய்யும் பொழுது சஹாபாக்கள் என்றால் பயந்து விடுவார்கள். காரணம் என்ன? அவர்களை குறித்து ஆய்வு செய்யக்கூடாது. இது ஹதீஸினுடைய உசூல். மூன்றாவது, அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் பல இடங்களில் இந்த நபித்தோழர்களை குறித்து என்ன சொல்லுகிறான்? பொதுவாக உங்களுக்கெல்லாம் தெரியும் சகோதரர்களே, திருக்குர்ஆனை பொறுத்தவரையில் ஏதாவது ஒரு இரவில் எங்காவது ஒரு இடத்தில் மொத்தமாக 30 ஜுஸுவும் கிதாபாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கவில்லை. 23 ஆண்டு காலமும் சமய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றவாறு சிறுக சிறுக இறக்கப்பட்டதுதான் திருக்குர்ஆன், இல்லைங்களா? இந்த திருக்குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத தெரியாது, படிக்க தெரியாது. இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த நம் அனைவர்களுக்கும் தெரியும். அப்ப இறங்குகிற அந்த இறை செய்தியை வாய்வழி செய்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். அதை எழுதுவதும் பாதுகாப்பதும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு இந்த திருக்குர்ஆனை அழகான அடிப்படையில் பாதுகாத்து இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு வழங்கியதும் யாரு? உத்தம சஹாபாக்கள், இல்லைங்களா? அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. சஹாபாக்களுடைய பங்களிப்பு மட்டும் இல்லை என்றால் திருக்குர்ஆன் இன்றைக்கு புத்தக வடிவில் நம்முடைய கையில கிடைத்திருக்குமா? கிடைத்திருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு அபூபக்கருடைய ஆட்சி காலத்திலும், அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலும், உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும், உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலும் இந்த திருக்குர்ஆன்கள் எல்லாம் எப்படி பிரதி எடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு அந்த திருக்குர்ஆன் தொகுக்கப்பட்டது என்கிற வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதில் சஹாபாக்கள் தான் முழுக்க முழுக்க அந்த காரியத்தை செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ஏன் திருக்குர்ஆனை புத்தக வடிவிலே தொகுக்கவில்லை? என்ன காரணம்? இனி வஹி வருமா வராதா என்று அவருக்கு தெரியாது, வஹி முடிந்து விட்டதா என்று அவருக்கு தெரியாது. புத்தக வடிவிலே இதுதான் குர்ஆன் என்று தொகுத்து முடித்த பிறகு மீண்டும் வஹி வந்தால் எங்கே கொண்டு போய் தொகுக்குவது? ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் மரணிக்கின்ற வரை நபிமார்களுக்கு வஹி வரலாம். ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் அதை புத்தக வடிவில் தொகுக்கின்ற பணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவே இல்லை. என்ன செய்தார்? இறங்குகிற ஆயத்தெல்லாம் தொழுகையிலே ஓதுவார், தோழர்களுக்கு சொல்லுவார்.
அதற்கென திருக்குரானை தொகுக்கின்ற ஒரு உயர்மட்ட ஆலோசனை குழுவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார். ஸெய்த் பின் ஜாபித் அவர்கள் அதற்கு தலைவர். அப்ப திருக்குரானை தொகுத்து மக்கள் மன்றத்திலே கியாம நாள் வரை சமர்ப்பிக்கின்ற முழு உரிமையும் முழு உழைப்பும் கொடுத்தவர்கள் யாரு? உத்தம சஹாபாக்கள். அப்ப சஹாபாக்களுடைய நடத்தையின் மீது நான் சந்தேகப்படுகிறேன் என்றால் அது எங்கு போய் முடியும்? அவர்களால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு தொகுக்கப்பட்ட திருக்குரானிலே கொண்டு போய் நிற்கும். அதற்கு பிறகு இஸ்லாத்தை விட்டு வெளியேற வேண்டியது, அதுதான் கடைசி நிலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளை அறிவிக்கக்கூடிய விஷயத்தில் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? இப்னு மாஜாவினுடைய நபிமொழி தொகுப்பினுடைய ஆரம்பத்திலே பாருங்கள், சஹாபாக்கள் எப்படி ஹதீஸ்களை மக்களுக்கு சொல்லுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு யாராவது வந்து ஒரு மார்க்க விஷயம் குறித்து சட்ட விளக்கங்கள் கேட்டால் சஹாபாக்கள் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று, நேற்று சொன்னது மறுநாள் பலகீனம் என்றெல்லாம் சமூகத்திலே எடுத்தார் கைப்பிள்ளையை போல ஹதீஸ்கள் இன்றைக்கு விளையாடி கொண்டிருக்கிறது. சஹாபாக்களை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஒரு விஷயம் கேட்டார்கள் என்றால், சட்ட விளக்கம் கேட்டார்கள் என்றால், எழுந்து அத்தஹியாத்திலே அமருவார்கள். இரண்டு கண்கள் எல்லாம் மாதுளம் பழம் போல சிவக்க ஆரம்பிக்குமாம். அழுவார்களாம், தாடி நினைகிற அளவுக்கு. ஆடைகளை எல்லாம் சரி செய்வார்களாம். அதற்கு பிறகுதான் ஒரு நபிமொழியை அறிவிப்பார்களாம். என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் மீது யார் நான் சொல்லாத ஒன்றை சொன்னதாக இட்டுக்கட்டி கூறுகிறானோ அவன் தங்குமிடம் நரகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். அந்த ஒரு அச்சம் அந்த உத்தம சஹாபாக்களுக்கு. அப்படியானால் குர்ஆனை பாதுகாத்து இந்த மனித சமூகத்திற்கு வழங்குகிற விஷயமானாலும், ஹதீசுகளை சமூகத்திலே சமர்ப்பிக்கின்ற விஷயமானாலும், அதிகம் அதிகம் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் அஞ்சியவர்கள் அந்த உத்தம சஹாபாக்கள். ஏன் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக இந்த விஷயத்தை உங்களோடு நான் பரிமாறுகிறேன் என்றால், என்னையும் உங்களையும் இந்த மனித சமூகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக வேண்டி நம்முடைய உள்ளத்தில் நபிமார்களுக்கு அடுத்தபடியாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய குடும்பத்தார் ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் அர்ப்பணம் செய்து இந்த மார்க்கத்திற்காக வேண்டி ஒட்டுமொத்த தியாகத்தையும் செய்து மாண்டு போனார்களே அந்த உத்தம சீலர்கள், அவர்களை குறித்து யார் மூலமாக நாம் ஒரு செய்தியை கேள்விப்பட்டாலும், அவருடைய பெயர் நம் கண் முன்னால் மொழியப்பட்டாலும், காதால் கேட்டாலும், ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக என்கிற ஒரு பிரார்த்தனையோடு அதை நாம் செவிமடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்கிறேன். அப்படியானால் மீண்டும் உங்களுடைய நினைவுக்கு, சஹாபாக்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியார் கண்கொண்டு பார்த்து ஒரு சில நிமிடமேடும் தங்குகிறார்களோ அவர்கள் சஹாபாக்கள். அவர்கள் திருக்குரானை தொகுத்து மனித சமூகத்திற்கு வழங்கியவர்கள் அந்த சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் தான் திருக்குரானுக்கு விளக்க உரை வழங்குவதற்கு அதிக தகுதி படைத்தவர்கள் அந்த சஹாபாக்கள். உதாரணத்திற்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், திருக்குரானிலே நீங்கள் எல்லாம் தொழுகையிலே சாதாரண ஓதுகிற வசனம் தான் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இல்லீங்களா? எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வெற்றி வரும், வெற்றி வரப்போகிறது. அப்படி வெற்றி வந்தால் கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்திற்கு தழுவுவார்கள். தழுவினால் நபியை நீங்கள் தௌபா செய்யுங்கள், திக்ரு செய்யுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். 4 வரி. நாமெல்லாம் இப்படித்தான் அந்த வசனத்தை வழங்கி வைத்திருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சபையை கூட்டினார். அவருடைய ஆட்சி காலத்தில் சபையை கூட்டி இந்த இதா ஜா நஸ்ருல்லாஹை குறித்து நீங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறீர்கள் என்று ஒவ்வொரு நபித்தோழரத்திலே கேட்டார். ஒவ்வொரு நபித்தோழரும் அவர்கள் புரிந்த அர்த்தத்திற்கேற்ப விளக்கம் கூறினார்.